ஹாய் மக்களே, இன்றைக்கி வெஜிடபிள் சூப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்ச ஒரு 4 பல் பூண்டு போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமே கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. சூப்புக்கு ஜாஸ்தி வதங்கணும்னு இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு அதையும் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட சால்ட்டும் போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும் சூப்புக்கு. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா காய் வேகணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகணும். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுங்க. சூப்புக்கு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெஜிடபிள் வெந்துருச்சா பார்த்துட்டு ஸோ அது கூட இந்த மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான், 5 to 10 மினிட்ஸில் ஓரளவு திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு தேவையான பெப்பர் போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி குக் பண்ண வேணாம், ஏன்னா அது பெப்பர் போட்டது நமக்கு கொஞ்சம் கசப்பு எடுக்கும் ஜாஸ்தி குக் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை போட்டுட்டு மூடிடுங்க. 2 மினிட்ஸில் சூப் ரெடி. தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.